World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டெக் டூரிசம் உடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் குருஜி வளர்ச்சி தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக கடந்த 2 வருடங்களாக காசி பரிகார யாத்திராக்காக நிறைய மக்களை, நிறைய மாணவர்களை, வாடிக்கையாளர்களை நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ காசியோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ஜென்ம கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கர்ம பூமி தான் காசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு கர்மாவை பண்ணிட்டு ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு இருப்போம். அந்த வகையில குறிப்பா இந்த காசி ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பு நம்ம ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கேந்திர ஸ்தானத்தில் சனி இருந்தால், அது மேஷம், கடகம், துலாம், மகரத்துல சனி இருந்தா காசி ஜாதகம் சொல்றோம். 1, 4, 7, 10 சனி இருந்தா காசி ஜாதகம் சொல்றோம். ராகு கேதுவுக்கு வெளியில சனி இருந்தா காசி ஜாதகம் சொல்றோம். இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் கண்டிப்பாக வாழ்நாள்ல ஒரு தடவையாவது காசிக்கு வந்து இந்த கர்ம தோஷ நிவர்த்தி யாத்திராவை அவங்க பரிகாரத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இது அவ்வளோ சீக்கிரமா யாரும் பண்ணிட முடியாது. பல்வேறு தடைகளை தாண்டி தான் இந்த காசி பரிகாரத்தை நீங்க செய்ய முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் எப்படி செய்யணும், எப்படிப்பட்ட ஸ்டெப்ஸ்ல செய்யணும் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. இது ஒரு 3 நாள் ப்ராசஸா பண்ணணும். இந்த காசி ஜாதக பரிகார யாத்திரை பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் ப்ராசஸா பண்ணணும். நம்மளுடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம், இங்கிலீஷ் மந்த்துக்கு 2வது வாரம் 2வது வெள்ளிக்கிழமைக்கு இந்த யாத்திராவுக்காக கிளம்புறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் இந்த யாத்திரா பண்ணணும். நம்ம 2 டேஸ் அங்க தங்குற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை ஈவினிங் மணிகர்ணிகா காட்டிலையும் தச அஸ்வமேதா காட்டில் பரிகாரம் பண்ணுவோம். சனிக்கிழமை காலையில ஹரிச்சந்திரா காட்டிலையும் மற்றும் கேதார் காட், மகா நிர்வாணி காட் மற்றும் ஃபைனலா தசாஸ்வமேதா காட்டில் பரிகாரம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 விதமான தரிசனம் பண்ணுவோம். விஸ்வநாதர், அதுக்கப்புறம் அன்னபூர்ணி, விஷாலாட்சி, பாதாள வராகி, அனுமன் மற்றும் லாஸ்டா பைரவரை வழிபாடு பண்ணி நம்ம பரிகாரத்தை முடியும். இப்படி 3 நாள் ப்ராசஸா இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த பரிகாரத்தை பண்ணணும். அது இந்த பரிகாரத்துல முக்கியமான ஸ்டெப்ஸ் யாசகம் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. இதை ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இந்த பரிகாரங்களை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த 2 வருடத்துல காசி பரிகாரம் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா போயிருக்காங்க. அவங்களுக்கு இமிடியேட்டா ரிசல்ட்ஸ் கூட கிடைச்சிருக்கு இந்த காசிக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம். ஏன்னா இந்த காசிக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க ஸ்பெசிஃபிக்கா எங்க டூரிசம் சார்பா என்ன பண்றோம்னா, அவங்க எந்த டேட்ல பயணம் பண்றாங்களோ அந்த பயணத்தில் எந்த ஒரு தடையும் வராம இருக்கிறதுக்காக பிரசனம் பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் கொடுக்குறோம். அந்த பரிகாரங்களை பண்ணிட்டு தான் அவங்க காசிக்கு கிளம்பி வரணும். அதே மாதிரி சில பேருக்கு சைடு எஃபெக்ட் வரும் இந்த காசிக்கு வரும்போது. அதாவது சனி கெட்டு போனவங்களுக்கு, தசாபுக்தி சரியில்லாதவர்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும். அவர்கள் இந்த காசிக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் சில பரிகாரங்கள் பண்ண சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இந்த காசி பயணத்துல நாங்க என்ன பண்றோம்னா, காசி பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காசியிலேயே அங்க ஒரு பிரசனம் போட்டு பார்ப்போம். அந்த பிரசனத்துல அந்த பரிகாரம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு, அங்க என்ன மாதிரி நிமித்தங்கள் கிடைச்சது, அந்த வந்த பேட்ச், ஒரு பேட்ச்ல 20 பேர் 30 பேர் வராங்கன்னா அந்த பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு பொதுவாக என்னென்ன மாதிரியான காரிய தடைகள் இருக்கு, என்னென்ன மாதிரி சக்சஸ் கிடைக்க போகுது, அது அத்தனை விஷயங்களையும் நாம அங்க நிமித்தமாகவும் பிரசனமாகவும் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதோட சிறப்பே என்னன்னா, நானே உங்க கூட உங்களுக்காக அந்த பரிகாரங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இந்த அருமையான வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். இதை சேவை மனப்பான்மையோட எல்லா மக்களுக்கும் இந்த பரிகாரம் போய் சேரணும். நிறைய பேர் காசி ஜாதகம் என்னன்னே தெரியாம ரொம்ப நாள் திருமணம் ஆகாம, வேலை கிடைக்காம, குழந்தை பாக்கியம் இல்லாம, வீடு கட்ட முடியாம பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல இருப்பாங்க. ஏன்னா காசி ஜாதகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு முழுமையான பலனை கொடுக்காம அவங்களை பாதி கிணற தாண்டுற மாதிரி சூழல போய் நிறுத்திடும். வேலை கிடைச்சிருக்கும், ஒழுங்கா சம்பளம் இருக்காது. நல்லா படிச்சிருப்பாங்க, வேலை கிடைக்காது. திருமணம் ஆயிருக்கும், குழந்தை இருக்காது. இந்த மாதிரி காசி ஜாதகம் பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய வீட்டுல கலப்பு திருமணங்களை கொடுக்கும், அகால மரணங்களை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும், கால் ஊனமான குழந்தை பிறக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த காசி ஜாதகம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த காசி ஜாதகத்தோட பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கணவன் மனைவி சேர்ந்து குழந்தை பெற்றுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கும் காசி ஜாதகம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்முடைய குருமார்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை யாரெல்லாம் இந்த அமைப்பு இருக்கோ தாராளமாக எங்களுடைய சஸ்டெக் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த பரிகாரத்துக்கு முன்பதிவு பண்ணிக்கலாம். யார் வந்தாலுமே எங்களுடைய பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் குழந்தை, கை குழந்தையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. 90 வயசானவர்களும் வந்திருக்காங்க. அவங்களையும் பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ சிறப்பான சேவைகள் நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு சைவ உணவுகள், தமிழ் முறைப்படி சமைக்கக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப ஹெல்த்தியாக அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதபடி தங்குற இடம் எல்லா விஷயங்களையும் நாங்களே பார்த்துக்குவோம். பரிகார பூஜைகள்லேருந்து விஐபி தரிசனத்துலேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். கூட்டத்தில் அடிச்சுட்டு போகாமல் விஐபி தரிசனத்தில் போயிட்டு சேஃபாக வரலாம். அதே மாதிரி காலையில் வராகி, பாதாள வராகி பார்க்குறது ரொம்ப சிறப்பு. காசியில் அந்த தரிசனம் தவறாமல் நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோ சிறப்புகளாக இந்த யாத்திராவை பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த யாத்திராவில் கலந்துக்குவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.